செய்தி. என்னுடைய தாய் மாமா மணி அவர்கள் அவர் சொல்லுவார், யாருன்னு தெரியுதா அப்படின்னு. நான் அப்படியே எமோஷனலாக உட்காந்துருக்கேன். ஏன்னா பெரியமாவை அப்படி நான் பார்த்துருக்கேன். ஒரு மகாராணி போல் என் பெரியமாவை நான் பார்த்துருக்கிறேன். அப்படியே நான் பார்க்குறேன், பெரியமா சொல்லிடணும் பெரியமாக்கு ஞாபகம் வந்துடணும், மனசை அடிச்சுக்குது. பார்த்துட்டு பெரியமா சொன்னாங்க, இவனை தெரியாதா மகேஷ். அப்படியே எனக்கு ஆஸ்கர் விருது, நோபல் விருது, எல்லா விருதும் மொத்தமாக வாங்கின மாதிரி இருந்துச்சு. என் பெரியமாக்கு நான் அடையாளம் தெரிஞ்சது. மகேஷ் நான் வளர்த்த பையன், எனக்கு தெரியாதா அப்படின்னாங்க. இது அழகில்லை, இது கவிதை இல்லை, இதற்கப்புறம் நடந்த நிகழ்வு தான் கவிதை. உடனே 76 வயது நிரம்பிய அந்த தம்பி, என்னுடைய தாய் மாமன், 78 வயது நிரம்பிய என் பெரிய மாட்ட போய் என் அறிவு, என் செல்லக்குட்டி அப்படின்னு நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தார். நான் அசந்து போனேங்க. எப்படி இந்த அக்காவுக்கு ஞாபகம் வந்துருச்சான், கரெக்டாக ஒரு பதில் சொல்லிட்டாங்களாம், அப்படி உற்சாகப்படுத்துறாரு. நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் சம்பாதிச்சு வச்சுங்க. உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், சூழலால் உங்களுக்கு சில சமயம் சில தொல்லைகள் கொடுத்திருக்கலாம், சில சமயம் என்றோ நடந்த சில நிகழ்வுகளுக்காக அவர்களை விலக்கி வைக்காதீர்கள். மனுஷன் தான் தப்பு பண்ணதான் சார் செய்வான். தப்பு பண்ணுறவனும் மனுஷன் தான், மன்னிக்கிறவனும் மனுஷன் தான். மன்னிச்சுட்டு போங்க. மன்னிக்கிற மனுஷனா நீங்கள் இருங்க. போட்டுமே, நான் சொன்னேன் அம்மாவுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சா, ஆமாம் பரவாயில்ல இருக்கட்டும். வந்தோன்னே அவங்களுக்கு அவங்களுடைய உறவுகள் நினச்ச அம்மா கண்ணீர் சிந்துறாங்கன்னு நினைக்கிறேன்.